இங்க பேங்கை ராபரி பண்ண பாக்குறவங்க ரோட்டுக்கு அடியில இருந்து ஒரு ஸ்டீல் ரோப்பா அப்படியே மேல தூக்குறாங்க. அந்த டைம் பேங்குக்கு போயிட்டு பணத்தை எடுக்க போற ட்ரக் அந்த சைடு வந்து அந்த ரோப்ல மாட்டி அப்படியே பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுது. இதனால அதுக்குள்ள இருந்த செக்யூரிட்டிஸ்க்கு ரொம்ப அடிபடுது. அப்ப அந்த ராபரி பண்றவங்க அந்த ட்ரக்லயே அவங்களை லாக் பண்ணிட்டு அந்த ட்ரக் மாதிரி ரெடி பண்ணிருக்கிற இன்னொரு ட்ரக் எடுத்துட்டு வராங்க. அதுல இப்ப கீழே விழுந்த ட்ரக்ல ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கும். அதை கலட்டி எடுத்துட்டு வந்து புது ட்ரக்ல சீக்கிரம் மாட்டணும். அப்படி மாட்டலனா கமாண்ட் சென்டர்ல இருக்கிற ஆளு ஜிபிஎஸ் சிக்னல் ஆஃப் ஆயிருக்குன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடுவான். அதே மாதிரி டிவைஸ் ரிமூவ் பண்ணும்போது ஜிபிஎஸ் சிக்னல் ஆஃப் ஆகுது. அதனால அவன் போலீஸ் கிட்ட சொல்ல வரான். அதுக்குள்ள அந்த ராபரி பண்றவங்க புது வண்டியில கரெக்டா செட் பண்ணிடுறாங்க. அதனால ஜிபிஎஸ் சிக்னல் திரும்பவும் ஆன் ஆயிடுது. இதனால கமாண்ட் சென்டர்ல இருக்க போன் பண்ணாம விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அவளோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காரை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக்கு கூடவே போறா. அப்ப 3 பேர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு பேங்க் இருக்க வால்ட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணு அந்த பேங்குக்கு ஒட்ட மாதிரியே இருக்கிற இன்னொரு பில்டிங் குள்ள போயிட்டு பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ட்ரக் வால்ட் கிட்ட போன உடனே ராபரி பண்றவங்க வெளியே வந்து அந்த பேங்க்ல ஒர்க் பண்றவங்க லாக் பண்ணிட்டு பேங்க் வால்ட்டோட டோரை வெடிக்க வச்சு அதுக்குள்ள போயிட்டு 3 பேக் ஃபுல்லா அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரக்லயே போகாம அதை நெருப்பை வச்சு எரிச்சிட்டு பக்கத்து பில்டிங் இருக்கிற செவுத்து கிட்ட போயிட்டு அதை பாம் வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அந்த பாம் வெடிச்சதும் அந்த பில்டிங் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு காரை வேகமா அவங்க கிட்ட எடுத்துட்டு வரா. அதுக்குள்ள அந்த 3 பேரும் பணத்தோட எரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி சேஃபா இருக்கிற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஓடிட்டு வந்த காரையும் ஒரு டைம் பாம் வச்சு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு புதுசா 2 காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க.